எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 2வது பதிகத்தில் 8வது பாட்டு, பிரபந்த சீரியல் நம்பர் 3355. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கொழுந்து வானவர்கட்கு என்னும் குன்றியேந்தி கோநிறை காத்தவன் என்னும். அதில் பாருங்க, குன்றேந்தி கோநிறை காத்தவன் என்னும் இருக்கும். அழும் தொழும் ஆவி அனல் எவ்வுயிருக்கும். அழும் தொழும் ஆவி அனல் எவ்வுயிருக்கும். அதை அப்படியே சேர்த்து எழுதிப்பாங்க. அரும் தொழும் ஆவி, மாவின்னு இருக்கும். மாவி அனல வெவ்வுயிருக்கும், வெவ்வுயிருக்கும் இருக்கும். அது எவ்வுயிருக்குன்னு மாதிரி அதில் பிரித்து படித்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். அஞ்ஞன வண்ணமே என்னும். எழுந்து மேல் நோக்கி இமைப்பு இலி என்னும் இருக்கும். எழுந்து மேல் நோக்கி இமைப்பு இலி இருக்கும். எங்கனே நோக்குகேன் என்னும். செழுந்தடம் புனல் சூழ் திருவரங்கத்தாய் என் செய்யேன் என் திருமகளுக்கே. இது பாட்டு, திருமகட்கேன்னு பாட்டு. பாட்டை மறுபடியும் சொல்ல கேட்டுக்கோ. கொழுந்து வானவர் என்னும் குன்றியேந்தி கோநிறை காத்தவன் என்னும். அழும் தோழும் ஆவி அனல் எவ்வுயிருக்கும். அஞ்ஞன வண்ணமே என்னும். எழுந்து மேல் நோக்கி இமைப்பு இலி இருக்கும். எங்கனே நோக்குகேன் என்றும். செழுந்தடம் புனல் சூழ் திருவரங்கத்தாய் என் செய்கேன் என் திருமகட்கே. இது பாட்டு. கொழுந்து வானவருக்கு என்னும். கொழுந்து வானவர்களுக்குன்னா அந்த வானவர்கள் தேவர்கள். கொழுந்துன்னா அவர்கள் தலையாக இருக்கும். செடியில் எப்படி கொழுந்து மேலே இருக்கு, அது மாதிரி அவங்க எல்லாருக்கும் ரொம்ப செல்லமான ஒரு பெருமாளாகவும், உயர்ந்து எல்லாரையும் விட உயர்ந்து இருக்கின்ற பெருமாளாகவும் இருக்கின்ற இந்த நாராயணனை சொல்றாரு இந்த இடத்துல. கொழுந்து வானவர்களுக்கு என்னும் குன்றேந்தி கோநிறை காத்தவன் என்னும். குன்றேந்தின்றது உங்களுக்கு தெரியும், மகேந்திரகிரி மலையை தூக்கினது. அதுக்கப்புறம் மகேந்திர மலையை தூக்கி எல்லாரையும் காத்த அந்த ஆயர்களை எல்லாம் காத்த உடனே பசுமாடுகளை எல்லாம் காத்ததுனால இந்தன் அந்த கோவர்தனகிரி மலை, அது அந்த மலையை தூக்கினதுனால அதுக்கு அந்த மலைக்கு பேர் கோவர்தனகிரின்னு வந்தது. முதல்ல மகேந்திரகிரி மலை தான் அதுக்கு பேர். அப்புறம் கோவர்தனகிரின்னு பேராச்சு அதுக்கு. கொழுந்து வானவர்களுக்கு என்னும் குன்றேந்தி கோநிறை காத்தவன் என்னும். கோன்னா பசுமாடு, நிறைனா அந்த மந்த கூட்டம், காத்தவன் என்னும் அவர்களெல்லாம் காத்தவன் என்னும். அழும் தொழும் ஆவி அனல் எவ்வுயிருக்கும். அழும் தொழும் அனல் ஆவி இருக்குன்றது தன்னுடைய உயிரை, அதுதான் சொல்றாங்க. அழும் தொழும் ஆவி அனலென எவ்வுயிருக்கும். என் உயிரை அழுது தொழுது என்னோட ஆவியை அப்படியே கொடுத்துறதுக்கு. அழும் தொழும் ஆவி அனல் எவ்வுயிருக்கும். எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கு, அதாவது பெருமாளுக்கு, என்னோட உயிரையும் அழுது தொழுது ஆவியாக இருக்கின்ற இந்த உடலையும் கொடுக்கும் அப்படின்றது. அஞ்சன வண்ணமே என்னும். அப்படிப்பட்ட அஞ்சனை வண்ணனைன்னா, அஞ்சனைனா கண்மை, அஞ்சனம்னா கண்மை, ஞாபகம் வச்சுக்கோ. அஞ்சன வண்ணமே என்னும். கண்மை போன்ற கருப்பு நிறத்தை உடையவனே என்றும். எழுந்து மேல் நோக்கி இமைப்பிலி இருக்கும். இது வரைக்கும் பெருமாளை சொன்னது. இதுக்கப்புறம் நம்மாழ்வாரை சொல்றா, அவன் அம்மா சொல்றதா இதுல அந்த பாட்டில் இருக்கிறது அவன் அம்மாவோட குற்றா இருக்கு. அவன் அம்மா என்ன சொல்றா, எழுந்து மேல் நோக்கி இமைப்பிலி இருக்கும். எழுந்து மேல ஆகாயத்தை பார்த்துட்டு இமைக்கவே இல்லையாம், அப்படியே ஆண்டு பெருமாள் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காளாம். அதுதான் சொல்ற, எழுந்து மேல் நோக்கி இமைப்பிலி இருக்கும். எங்கனே நோக்குகே என்னும். அப்படி இருக்க என் பொண்ணை நான் எப்படிதான் பார்ப்பேன், எனக்கு பார்க்கவே சகிக்கலையே, அப்படியே பைத்தியம் பிடிச்சி படுத்த அலையாளே உன் மேலே, பெருமாளே நோக்கி அப்படியே வானாகாயத்தை நோக்கி கண்ணை வைக்காம பார்த்துட்டு இருக்காளே, நீ வருவியான்னு. அதான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை நான் எப்படி என் கண்ணால் பார்க்கறது. எங்கனே நோக்குகே என்னும். செழுந்தடம் புனல் சூழ் திருவரங்கத்தாய். இதுல செழும் தடம்ன்றது, செழும் தடம் அழகான அகன்ற நீர் சூழ்ந்த. செழும் அழகான அகன்ற, செழும்னா அகன்ற, தடம்னா அகன்ற. புனல் சூழ என்றது நீர் சூழ்ந்த இடம்.
அழகான அகன்ற நீர் சூழ்ந்த அது திருவரங்கத்தை இருந்து கொழுந்தின புனல் சூழ் திருவரங்கத்தாயின்னு வருது. திருவரங்கத்தாயின்னு வருதுன்னா ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது காவிரி தான். காவிரியை சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படி எடுத்துக்கணும். நம்ம அடுத்த வார்த்தைகளை பார்த்து முதல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதுதான் அது புனல் தூள் திருவரங்கத்தாய் அகன்ற நீர் சூழ்ந்த காவிரி கரையில் இருக்கின்ற காவிரிக்கு நடுவில் இருக்கின்ற ஸ்ரீரங்க பெருமாளே என் செய்வேன், நான் என்ன செய்வேன் என் திருமகளுக்கு, என் செய்வேன் என் திருமகளுக்கு, என் பொண்ணுக்கு நான் என்னதான் பண்ணுவேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு அர்த்தம். அதை நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நீ தான் அவளுக்கு ஏதாவது வழிகாட்டணும் அப்படின்றதான் அர்த்தம். பெருமாளை நோக்கி அவ்வளவு அன்பு மேலிட்டு இருக்கலாம். அதை பெண்பாலாக்கி நம்மால் வேற சொல்கிறா இந்த இடத்துல. அருமையான பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.